ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இந்த முருகன் உன் கண்ணில் படுவேன். உனக்கான ராஜயோக நேரத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அப்பன் முருகன் என் குழந்தைக்கும் நேரம் சரியாக இருந்தால் உன்னை தேடி வந்த இந்த அப்பாவை அவமதிக்காமல் நிச்சயமாக நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக இந்த அப்பன் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நேரம், இது நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தோடு எடுத்துக்கொண்டு அடுத்த நிலையில் நீ பெறக்கூடிய வெற்றியை மனதில் பதிவு செய்து கொண்டு எந்த இடத்திலும் தயங்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் உறுதியானதாகவே கிடைக்க கொண்டிருக்க இந்த நேரம் நீ எதையும் நினைத்து எப்பொழுதும் கலங்க வேண்டாம். உடனிருந்து உன்னை நான் நிச்சயமாக கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்பதனை மறக்காதே. உனக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்யும் என்பதனை நீ மறக்காதே. இந்த அப்பன் முருகன் எப்பொழுதுமே உனக்காக உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் செயல்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய தேவைகளை என்னவென்று உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. பார்த்து பார்த்து பல விஷயங்கள் உனக்கு சரியான பாதையில் உன் வெற்றியை அங்கே உறுதி செய்து கொண்டிருக்கிறது. யோகம் என்றாலே இங்கு பலருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். அதிலும் ராஜ யோகம் ஒருவருக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த ராஜ யோகத்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. இனி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதனை மறுக்காதே. காரணமில்லாமல் என்ன நடந்திருந்தாலும் சரி, அதற்காகவெல்லாம் நீ என் குழந்தை நீ குழம்பியது போதும். இனி உனக்கு என்ன நடக்கோ காத்திருக்கிறதோ அவை அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவை அத்தனையிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்க இந்த காலம் என் குழந்தை நீயும் சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான ராஜயோகம். இந்த முருகன் என்னிடத்திலிருந்து பெற இருக்கின்றது. அதாவது உன் அப்பன் ஒரு பொழுதும் உன்னை தவிக்க விடமாட்டேன், கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகு என்னுடைய வார்த்தைகளுக்கு மறுபெயர்ச்சி கிடையாது. நான் அதனை உனக்கு சிந்தாமல் சிதறாமல் உன் மனம் மகிழும்படி நீ விரும்பியபடி உன் கைகளில் தந்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத நேரங்களில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்திருக்கிறதோ அதை எல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மன தெளிவோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறுக்காதே. இந்த அப்பன் முருகனானவன் உனக்காக முன்னின்று எந்த இடத்திலும் கேள்விகள் கேட்பேன். உனக்கு ஒரு கஷ்டங்களை இந்த மனிதர்கள் கொடுத்தால் நிச்சயமாக என்னவென்று நான் அதற்கான தீர்வை தேடுவேன். எப்படியும் போகட்டும் என்று ஒருபொழுதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அதற்காக நீ பதறாதே. எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி உண்டு என்பதனை நீ நம்பு. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ நம்பு. நான் இருக்கும் காலம் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களிலும் முழுமையான மன நிறைவை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உன் வெற்றிக்கு உன்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த வேளைகளில் நீ எதற்கெடுத்தாலும் புலம்புவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் உன் அப்பன் முருகன் உன்னுடைய மகிழ்ச்சியை தான் காண வருகின்றேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வரும்பொழுது அதனை நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் முருகனின் விருப்பம். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவின் விருப்பம்.
இது என்ன நடக்க காத்திருக்கிறதோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமான வெற்றி மன நிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என்றும் என்றென்றும் இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அதிர்ஷ்ட நேரங்கள் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ விட்டுவிடாதே. அதாவது நான் இருக்கும் காலம் உனக்கு சந்தோஷம் என்றால் என்ன என்பதனை கண்டு கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் என் குழந்தை நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயா? இனி உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களும் உன்னை அடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சந்தோஷத்தின் உச்சம் எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் இனியும் உனக்கு சொல்ல வேண்டுமா? நீ நினைத்தால் இவை எல்லாமே உன்னை சரியான முறையில் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை உனக்கென்று நான் என்ன கொடுத்திருக்கிறேன், உனக்கென்று நான் என்ன தந்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நல்ல மனநிறைவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் ஆசைப்பட்டபடியே நமக்கு இந்த வாழ்க்கை நம் கைகளில் ஒப்படைத்திருக்க வந்த இந்த நேரம் நாம் எதையுமே தொலைத்து விடக்கூடாது. இன்றோடு நாம் பிரச்சனைகள் முடியும் என்பது உன் நம்பிக்கையாக இருந்துவிட்டது என்றால், அது முடிந்தாலும் முடியவில்லை என்றாலும் உன்னால் மகிழ்ச்சியை பெற்றுவிட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, சில சமயங்களில் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை பாடாய்படுத்தும் பொழுது நாம் ஏன் இந்த வாழ்க்கைக்குள் வந்தோம், நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்ற பல எண்ணங்கள் உனக்குள் வந்திருக்கின்ற. இப்படி இதை முடித்து விடலாம், நமக்கு இது தேவையில்லை என்று என் குழந்தை நினைத்து நீ கலங்கி இருக்கிறாய். ஆனால் நீ சற்று சிந்தித்துப்பார். எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக கலங்க வைத்ததோ, எந்த ஒரு விஷயம் அதிகமாக உன்னை சோதனைப்படுத்தியதோ, அந்த விஷயம்தான் இன்றும் உன்னை நல்லபடியாக வாழ செய்து கொண்டிருக்கின்றது. அந்த விஷயத்தினால்தான் நீ எல்லா நிலையிலும் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா நிலையிலும் மிகுந்த மன தெளிவோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உணர்ந்து அவ்வகையில் உனக்கான நல்ல மதிப்பை நான் எப்பொழுதும் உன் கைகளில் தருகிறேன் என்ற பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே நமக்கு நடக்கும். நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியது போலவே உன்னிடம் வந்து நிற்கும். அதற்கான ஒரே ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டியது தைரியத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான். உன்னுடைய தைரியத்தை எந்த இடத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எந்த நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது தான் நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு கை கொடுத்து உதவும் நேரம். எதிலும் நீ உன்னுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்துவிட்டு ஒன்றுமில்லாமல் நின்றுவிடக்கூடாது என்பதையும் நீ மறந்து விடாதே. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்தியிருந்தாலும், அதிகமான கஷ்டங்களை கொடுத்து நம்மை வேதனைப்படுத்தியிருந்தாலும், அதற்கான தீர்வு உன்னை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான உச்சத்தில் கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் கைகூடி வரும் என்பதை மறக்காதே. பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாமல் எதிர்த்து நின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நீ கண்டுவிடு. இல்லையென்றால் ஒரே ஒரு முறை ஒரு பிரச்சனையை நீ முடித்து வைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து உன்னை நிச்சயமாக பல கேள்விகள் கேட்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் எப்பொழுதுமே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியது போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களில் உனக்கான மகிழ்ச்சி பிறக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் எண்ணி பதறாமல் நடக்கும் எல்லா விஷயங்களும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். என் குழந்தைக்காக எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுத்து
உதவும் தாயாக, உன் அப்பாவாக உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா பாடங்களும் நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பேரதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பல தருணங்கள் உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் நின்று உன் வெற்றியை உறுதி செய்திருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இனி உணர்வுகளோடு எந்த விஷயத்திலும் யாரும் உன்னிடம் விளையாடுகிறார்கள் என்றால், உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், முதலில் நீ விலகி இருக்க வேண்டியது இவர்களிடத்திலிருந்து தான். இவர்கள் யாராக வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும், இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும்போது, இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு பல இக்கட்டான சூழ்நிலைகளை உன்னை பாதுகாக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கு. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.